அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? ராகு பகவான் அண்ட் கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா 1.5 வருட காலம் ஒரு வீட்டுல வந்து இவங்க பயிற்சி செய்வாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பயணம் செய்யக்கூடிய 1.5 வருட காலம் ராகுவால நமக்கு பிரம்மாண்டமான விஷயம் அந்த வீட்டுல கிடைக்க போகுது அப்படின்னும், கேதுவால அந்த வீட்டுல நமக்கு அனுபவம் கிடைக்க போகுது அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 7ல ராகு பகவானும் சிம்ம ராசியிலே பாத்தீங்க அப்படின்னா கேது பகவானும் அமர்ந்து இந்த 1.5 வருட காலம் இவங்களுக்கு பலன் தர போறாங்க. சோ 7ல அமர்ந்து இருக்கிற ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க மிக மிக கவனமா இருக்கணும். சோ தன்னோட வாழ்க்கை துணையை தேர்வு செய்யறதுல மிக மிக கவனமா இருக்கணும். அவங்க மூலியமா இவங்க ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு. சோ அதனால திருமணம் ஆகக்கூடியவங்க கவனமா இருங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட சிம்மராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னோட காதல் உறவு அவங்க கிட்ட கவனமா இருந்துக்கணும். அவங்களால இவங்க ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இப்ப இவங்களுக்கு இருக்கு. சோ அதனால வந்து திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் செய்யறவங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டக்கும் மிக மிக கவனமா இருந்துக்கணும். யாராவது வந்து இப்ப பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பெரிய பிளான் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்டக்க வந்து அந்த பார்ட்னர்ஸ் கிட்டக்க மிக மிக கவனமா இருந்துக்கோங்க. தொழில்ல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஐடியாஸாவது வந்துச்சு அப்படின்னா 1க்கு 2 தடவை இது இப்ப செய்யணுமா அப்படிங்கறத யோசிச்சுக்கணும் சிம்மராசிக்காரங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சோசியல் மீடியால இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல புகழும் ஃபேமஸும் இப்ப கிடைக்க போகுது. நல்ல ரீச்சும் இவங்களுக்கு கிடைக்க போகுது. இவங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இவங்கள பிரம்மாண்டமா புகழ்ந்து பேசுறது, இவங்களை தெரியும் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். சமுதாயத்துல இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேரும் அந்தஸ்தும் புகழும் இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லக்னத்திலேயே வந்து சிம்ம ராசியிலேயே வந்து இப்ப கேது பகவான் அமர்ந்திருக்காரா. சோ கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை, எல்லா விஷயத்திலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மௌனமா இருக்கிறது, அதிக பொறுமையோட இருக்கிறது, ரொம்ப ஸ்லோவா எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய தன்மையை இப்ப கொடுக்க போறாரு. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பேசுறவங்களா இருந்தாலும் இப்ப நிறைய விஷயம் பேச வேண்டிய இடத்துல எல்லாம் அமைதியாவே இருப்பாங்க. நிறைய விஷயத்துல மௌனமாவே இருப்பாங்க, எந்த வார்த்தையுமே பேசாம. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆன்மீக சிந்தனை இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆன்மீக நூல் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஆன்மீக தேடல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, நிறைய கோவில்களுக்கு போகிறது, அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வரும். அடுத்தது இப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும். எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யறதுக்கு இவங்களுக்கு விருப்பமே இருக்காது. இவங்க ரொம்ப அமைதியா ரொம்ப தனிமையா விரும்புவாங்க. இப்ப யாருக்கிட்டையும் பேசாம, நண்பர்கள் கிட்ட, குடும்பம் உறுப்பினர்கள் இவங்க யாருக்கிட்டையுமே பேசாம தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எப்படி சொல்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான உலக வாழ்க்கையெல்லாம் இப்ப வெறுத்து ரொம்ப தனிமையா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இப்ப கேது பகவானால இவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். சோ ராகு பகவானால பாத்தீங்க அப்படின்னா வெளியில நிறைய இவங்களுக்கு புகழ் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லாம, வீட்டுக்குள்ள பிடிக்காம, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே தன்னை தனிமைப்படுத்திக்கிறது, யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வம்பு பண்றது, வழக்கு பண்றது அப்படிங்கிற மாதிரியான செயல்களை தான் இப்ப இவங்களுக்கு நடக்கும். சோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இந்த ராகு கேது பயிற்சி இப்படிதான் இருக்கும். நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், குரு பயிற்சி பலன்களும் அப்டேட் பண்ணியிருக்கோம். சோ இப்ப ராகு கேது பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.